ஹலோ மக்களே, வெல்கம் டு LathusKitchen&Vlogs. இன்னைக்கு ஜூன் 8th Thursday. இன்றைக்கான என்னோட ஃபுல் டே குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் காஃபி குடிச்சிட்டு உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவை எடுத்து வறுக்க ஆரம்பித்தேன். பக்கத்துலேயே ஒரு மசாலா பண்ணிகிட்ருக்கேன் வத்த குழம்புக்கு. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பிஞ்ச், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4-5 ரெட் சில்லிஸ், இதெல்லாம் ஒரு பிஞ்ச் வெந்தயம், இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மீன் டைம் காஃபி குடிச்சிட்ருக்கேன். உப்புமா தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரவை உப்புமா நீங்கள் கோகனட் ஆயிலில் தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உப்புமாக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வறுத்த ரவையை போட்டு இறக்குனீங்கன்னா உப்புமா ரெடி. உப்புமா இஸ் அ வெரி ஈஸி பிரேக்ஃபாஸ்ட். இது வத்த குழம்பு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். இதுதான் சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய். இது அப்படியே போட்டிங்கன்னா வெடிக்கும். அதனால் அதை கொஞ்சம் லைட்டாக இப்படி நசுக்கிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்துக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு மேலே இந்த இடித்த சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சப்பொடி கொஞ்சமாக, காரப்பொடி தேவையில்லை, பிகாஸ் நம்ம பொடியில் வத்தக்குழம்பு பொடியில் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மீன் டைம் பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. ரவை உப்புமாவில் கொஞ்சமாக பிக்கலோட ஆயில் ப்ளஸ் கொஞ்சம் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிஸ்தா அண்ட் பிளாக் கிரேப்ஸ் தான் இன்றைக்கி அவளோட ட்ரை ஃப்ரூட். பேக் பண்ணி கொண்டு போயிடுவா. பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கூலில் தான் போய் சாப்பிடுவா. ட்ரை ஃப்ரூட்ஸை வீட்டில் சாப்பிட்டு போயிடுவா, இல்லைனா பால் குடிப்பா. ஸோ வத்தக்குழம்பு பொடி அரைச்சி புளி தண்ணி ஊற்றி, அஃப்கோர்ஸ் சுண்டக்காய் வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த வத்தக்குழம்பு பொடியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பச்சை சுண்டக்காய் வத்தக்குழம்பு ரெடி. இந்த பொடியை நீங்கள் சுண்டக்காய் வதங்கினதுக்கப்புறமும் போடலாம், இல்லை புளி ஊற்றினதுக்கப்புறமும் போடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ பூசணிக்காய் கூட்டுக்கு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சுக்கோங்க. அது கூடவே பூசணிக்காயும் போட்டு, கடலைப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் பூசணிக்காய் போட்டு வேக வைங்க. இதுக்கு நடுவில் ரவை உப்புமாவுக்கு சட்னி அரைக்கிறேன். மதர்-இன்-லா வீட்டில் இருக்காங்க. ஸோ ஒரு வெறும் உப்புமா கொடுக்கறதுக்கு மனசில், அதனால் கொஞ்சம் சட்னி அரைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கூட்டுக்கான மசாலா தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், அவ்வளோதான். இது 3த்தையும் அரைச்சி அந்த பூசணிக்காய் வெந்ததுக்கப்புறம் அதில் கொட்டி இறக்க போகிறோம். சுண்டக்காய் வத்தக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே ஊற்றிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா வாசனையோடு இருக்கும். பொண்ணு தேங்காய் சட்னி சாப்பிட மாட்டா, அதனால அவளுக்கு வெறும் பிக்கலோடு கொடுத்து அமிச்சேன். பட் ஹஸ்பண்ட் அண்ட் மதர்-இன்-லாவுக்கு தேங்காய் சட்னியோடு சாப்பிட பிடிக்கும் ரவை உப்புமா, அதனால் அரைச்சேன். எனக்கும் ப்ரிஃபரன்ஸ் இல்லை சட்னி, பட் அவங்களுக்கு வேண்டி அரைச்சேன். வத்த குழம்பும் ரெடியாக இருக்குது. தேவைன்னா அவங்க அதை வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், கடலைப்பருப்பு நல்லா வெந்தாச்சு. கூடவே நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். நான் என்னோடய குக்கிங்கில் நிறைய கருவேப்பிலை சேர்ப்பேன். கருவேப்பிலை ஓட ஃப்ளேவரே தனி. அது பிடிச்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. இந்த பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதில் தேங்காய் உங்களுக்கு தேவைன்னா ஃபுல் தேங்காய் போடலாம், அரை மூடி தேங்காய் போடலாம், உங்களோட சாய்ஸ் தான் அது. இது தாளித்து கொட்டுறது அந்த கூட்டுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் வெந்தயம், அதுக்கப்புறம் 2-3 காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக துருவின தேங்காய், இதையும் போட்டு நல்லா தாளித்து கடைசியாக அந்த பூசணிக்காய் கூட்டில் போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பூசணிக்காய் கூட்டு. ரொம்ப ஸ்வீட்டிஷாக இந்த மாதிரி வத்த குழம்புக்கு அந்த கூட்டு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். ஹோட்டல்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வத்த குழம்போடு இந்த மாதிரி ஒரு கூட்டு கொடுப்பாங்க, அதே ஸ்டைலில் இருக்கும் அது. ஸோ மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு யம்மி பச்சை சுண்டக்காவோட வத்த குழம்பு. ஐம் ஷுர் இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கு டெம்டிங்காக இருக்கும். இதோட டெஃபினட்டாக மும்பையில் நீங்கள் இருக்கீங்க, பச்சை சுண்டக்காய் எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கவலையே பட வேண்டாம். பிக் பாஸ்கெட்டில் உங்களுக்கு இது கிடைக்கிது. தாய் பிரிஞ்சால்ன்ற பேரில் யூ வில் ஃபைண்ட் திஸ். அதர்வைஸ் நான் இதை பெருசாக பார்க்கல. ஈவன் தமிழர்கள் இருக்கிற ஏரியாலையும் நான் பச்சை சுண்டக்காய் பார்க்கல. மணத்தக்காளிக்காய் அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக கிடைக்காது இந்த ஊரில். அட்லீஸ்ட் ட்ரைடு சுண்டக்காய் உங்களுக்கு கிடைக்கிது மும்பையில். பச்சை சுண்டக்காய் கிடைச்சதில்லை. பட் தேங்க்ஸ் டு பிக் பாஸ்கெட் நான் சொல்லணும். ஐ ஃபவுண்ட் இட் பிக் பாஸ்கெட்டில் தாய் பிரிஞ்சால்ன்ற பேரில். லன்ச்சு அப்படி தான் போச்சு. அப்புறம் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ராஸ்பெரி ஐஸ்கிரீம் கொடுத்தேன், வாங்கி
ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நேற்று குழிப்பணியாரம் பேட்டர் இருந்தது, அதை வச்சு கொஞ்சம் குழிப்பணியாரம் கொடுத்தேன். காஃபி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது 3 o'clock. ஸோ கண்டிப்பாக காஃபி மஸ்ட். இதுதான் இன்றைக்கி என்னோடய ஃபுல் டேன்னு சொல்கிறத விட ஈவினிங்க்கான விலாக். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப்